இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாறான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியாவும் கௌதமும் இது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்ததாங்க பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரப்போகிற மொத்த எபிசோட்லும் பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் வில்லனாகவே மாற போகிறதா பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அதை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா கௌதம வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் கௌதம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க நம்ம கௌதம். உள்ளே வரவே என்ன இலக்கியா, எத்தனை நாளாக சீக்கிரமாகவே வந்துடுவேன், இன்றைக்கி எதனால் இவ்வளவு லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம கௌதம் இலக்கியா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. சரி ஓகே, பழைய இடத்துக்கே நீ வேலைக்கு போய் வேலை கேட்குறதா சொல்லியிருந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, அந்த வேலை எனக்கு தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னை விட கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்களாம். என்ன சொல்கிற இலக்கியா, ஒரே ஒரு நாளுக்குள்ளே வேலையை மாற்றி கொடுத்துட்டாங்களா? சரி ஓகே, நீயும் வேலைக்கு போகாதது எனக்கு சந்தோஷம்தான், பரவாயில்ல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் வேறு ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்ன இலக்கியா நீ மாறவே மாட்டியா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, இப்போ என்கிட்ட அதை விட பயங்கரமான சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது, இந்த வேலையை விட்டுரு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க, இந்த வேலையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கேன், நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம ஏதாவது ரொட்டேஷன் பண்ணுறதுக்காவது பணம் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணு, இத்தனை நாளாக பார்த்த நீ கௌதம் கிடையாது, இனிமேல் பார்த்தேன்னா பயந்து ஓடி ஒளியிறதா கிடையாது, இனிமேல் யார் என்ன பண்ணாலும் திருப்பி அடிச்சுட்டு போகிற கௌதமாக தான் நீ பார்க்க போகிற. இத்தனை நாளாக பார்த்தேன்னா என்னுடைய ஒரே ஒரு சாயல் டெஸ்ட்டை வச்சு என் தலையெழுத்தே மாற்றிட்டான்ல இந்த எஸ்எஸ்கே, அவனுக்கு நான் யாரான்றதை காட்ட போகிறேன் அப்படின்ட்டு சில இலக்கியா கிட்ட சொல்ல போகிறீங்க. என்னங்க சொல்கிறீங்க கௌதம், பரவாயில்ல, என்ன ஏதாச்சும் பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கேட்குறாங்க. ஆமாம், இதுக்கு மேலேயும் அவனை சும்மா விட்டு வச்சா நம்மள ஏறி மெரிச்சிட்டு போயிட்டே இருப்பான், அதனால் காசை வச்சே அவனை அடிக்க போகிறேன், இதுக்கு மேலே அவன் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அடியை நான் திருப்பி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, என்ன ஐடியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்க அப்படின்னா மௌனமாகவே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சூப்பருங்க, இதவே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.